ஹலோ காய்ஸ், என்னது இது? வித்தியாசமா இருக்குல்ல? டெஸ்ட் பண்ணிடுவோமா? கெஸ் பண்ணியாச்சா? கரெக்ட். எக் செப்பரேட்டர் நல்ல வெயிட்டா இருக்குங்க. எவ்வளோன்னா வைங்களேன், 61 கிராம்ஸ் கிட்ட இருக்கு. நல்ல ஸ்டீல்னு நினைக்கிறேன். நல்ல வெயிட்டா இருக்கு. இப்போ இது வந்து ஒர்க் ஆகுதான் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு எக்யூப்மெண்ட்ஸ் வேணும். 2 பவுல் எடுத்துக்கலாம். எல்லோ தனியா, ஒயிட் தனியா, செப்பரேட் ஆகுதான்னு செக் பண்ணிடலாம். இதுதான் அப்படியே நிக்குது. பாத்தீங்களா? ஆகுது. எல்லோவும் கூடயே சேர்ந்து வருது. இங்க பாருங்க, தெரியுதா? எல்லோவும் கூடயே சேர்ந்து வருது. பயமா இருக்குது. ஒரு ஃபெயில்டு ப்ராடக்டா இது? எல்லோவும் வந்துச்சு, ஆனா எல்லோ வந்து ப்ரோக் ஆகவே இல்லை. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அப்படியே இருக்குது. எல்லோ வெள்ளையும் வருது, எல்லோவும் வருது. ரெண்டுமே ஆக மொத்தத்துல தனித்தனியா வரல. இன்னும் நம்ம இன்னொரு டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்னொரு டைம் அப்படிதான் வருது. ஸோ நம்ம வந்து என்னதான் பண்ண தெரியல. இன்னொரு டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அட் லாஸ்ட் சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். இன்னொரு டைம், லாஸ்ட், ஃபைனல். டபக்கு நிறுத்தணும். டபக்கு நிறுத்தாச்சு. நம்ம வந்து இன்னொரு முட்டை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதே மாதிரி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ வந்து இதுல வரல. முட்டை மிஸ்டேக்கா இல்லை இது மிஸ்டேக்கா? பட் இதுல வந்து தனியா தான் இருக்குது எக்கு. ஸோ வந்து இதுக்கு எவ்வளோ ரேட்டிங் தரலாங்கிறத நீங்க சொல்லுங்க. ப்ராடக்ட் நல்லா இருக்கான்னு கமெண்ட்ல லிங்க் பண்ணுங்க. பாய். எல்லோ.